सतयुग का वर्णन। सत्युगத்தின் வர்ணனை। सतयुग में द्वैतवाद नहीं था। சத்யுகத்தில் द्वैतवादம் இருந்ததில்லை। देवताएं अद्वैत थे। தேவதைகள் அத்வைதமாக இருந்தார்கள்। एक धर्म, दूसरा कुछ था ही नहीं। ஒரு தர்மம் வேறெந்த தர்மமும் இருந்ததில்லை। एक भाषा, दूसरी भाषा थी ही नहीं। ஒரு மொழி வேறெந்த மொழியும் இருந்ததில்லை। एक मत, दूसरा मत था ही नहीं। ஒரு வழி வேறெந்த வழியும் இருந்ததில்லை। एक राज्य, दूसरा राज्य था ही नहीं। ஒரு ராஜ்யம் வேறெந்த ராஜ்யமும் இருந்ததில்லை। एक राजा, दो राजाएं होते ही नहीं। ஒரு ராஜா இரண்டு ராஜாக்கள் இருப்பதில்லை। एक ही धर्मखंड होगा, ஒரு தர்ம கண்டம் தான் இருக்கும்। एक ही धर्म होगा, ஒரு தர்மம் தான் இருக்கும்। एक ही राजा होगा ஒரே ராஜா தான் இருப்பார் और एक ही सागर होगा। மற்றும் ஒரே கடல் தான் இருக்கும்। अनेकता खलास। அங்கே பலவை பல என்பது அங்கே முடிந்து விடுகிறது। सतयुग के सुखों की कल्पना சத்யுகத்தின் அந்த சுகத்தின் கற்பனை की जा सकती है, கற்பனை செய்ய முடியும்। लेकिन वास्तव में सतयुग के सुख क्या थे, ஆனால் உண்மையில் சத்யுகத்தின் சுகம் என்னவாக இருந்தது उसको हम अभी अनुभव के आधार पर पूरा बता नहीं सकते किसी। அதை இப்போது நம்முடைய அனுபவத்தின் ஆதாரத்தின்படி யாருக்கும் இப்போது சொல்ல முடியாது। जैसे गूंगे का गुड़। எது போல ஊமையின் குணம்। सतयुग के बारे में जानकारी चाहिए। சத்யுகத்தை பற்றி தகவல் வேண்டுமா? तो प्रधान आत्माएं होती है, அங்கே சத்தோப்பிரதான ஆத்மாக்கள் இருப்பார்கள்। बहुत अच्छे अच्छे रहेंगे। அங்கே மிக நல்லதாக இருக்கும்। हेलो, सतयुग का वातावरण कैसा होगा? அங்கே சத்யுகத்தில் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குமா? सब कुछ अच्छा ही अच्छा होगा। அனைத்தும் அங்கே நன்றாகவே இருக்கும்। सतयुग के अंत में भी சத்யுகத்தின் இறுதியிலும் கூட जाकर के 8वां हिस्सा, அந்த 8வது அந்த பகுதி थोड़ी कमी आ जाएगी। கொஞ்சம் குறைவு ஏற்பட்டுவிடும்। बाकी सारा सतयुग आनंद ही आनंद, आनंद ही आनंद, सुख ही மற்றபடி சத்யுகம் அனைத்துமே ஆனந்தமே ஆனந்தமாகத்தான் இருக்கும்। सुख। சுகமே சுகமாகத்தான் இருக்கும்। सभी इंद्रियां सुंदर होंगी, அனைத்து உறுப்புகளும் அழகாக இருக்கும்। सभी इंद्रियां सुखमय होंगी। அனைத்து இந்திரியங்களும் சுகத்துடன் இருக்கும்। वहाँ क्षण अंगुर सुख नहीं होगा इंद्रियों का। அங்கே உறுப்புகளுடைய நொடி பொழுதுக்கான சுகம் இருக்காது। लगातार 24 घंटे का सुख होगा। தொடர்ந்து 24 மணி நேர சுகம் இருக்கும்। वहाँ नींद भी नहीं आएगी, மற்றும் தூக்கமும் வராது। इतना सुख होगा, அந்த அளவுக்கு சுகம் இருக்கும்। इतनी खुशी होगी। இந்த அளவுக்கு வந்து சுகம் சந்தோஷம் இருக்கும்। रोग भी नहीं आएगा, நோயும் வராது। शरीर में खुशी जब बढ़ती है तब रोग बढ़ता है। சரீரத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் போது நோய் அதிகமாகுமா? या जब दुखी होते हैं तब रोग बढ़ता है। அல்லது துக்கப்படும் போது நோய் அதிகமாகுமா? दुखी होते हैं तब रोग बढ़ता है। துக்கம் அடையும் போது நோய் அதிகமாகும்। वहाँ इतनी कापारी खुशी चढ़ी रहती है, அங்கே அந்த அளவுக்கு வந்து रोग का சந்தோஷம் வந்து ஏறி இருக்கும், மகிழ்ச்சி ஏறி இருக்கும்। नाम निशान नहीं। அப்போது அங்கே நோயினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது।